ஃபீல் பண்ணியிருப்போம். என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு வந்து எல்லாமே புரியும். இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும், இப்போ ஒரு கஷ்டம் வருதுன்னா இது வந்து நமக்கு வர கஷ்டம் இல்லை, இது வந்து நமக்கு நம்ம உடம்புக்கு நடக்கிறது, இல்லை நம்ம சூழ்நிலை நடக்கிறதுன்னு நமக்கு எல்லாமே தெரியும். மனதளவில் தெரியும், புத்திக்கும் தெரியும். ஆனால் வந்து மனசு வந்து அதை ஃபீல் பண்ணுறத நிறுத்தாது. அதுக்காக தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறது, ஆக்சுவலி அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் முதல்ல அதை சரி பண்ணுறதுக்கான வழியை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நம்ம எந்த நிலமையில் இருக்கிறோம், நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம எங்கே போகணும் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி முதல்ல வந்து நம்ம மனசு இந்த நம்ம புரிதல் வந்து 3 விதமாக ஒர்க் ஆகுது. அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னு சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வெறும் புரிதல்னு சொல்லுவாங்க. இந்த புரிதல் எங்கே நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூளையில் நிகழும். நம்ம மூளையில் மட்டும்தான் இது பதிவாகும். நம்ம படிக்கிறது, நம்ம கேட்குறது, நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள், நம்மளாக படித்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சில நேரங்களில் நமக்கே எண்ணங்களாக வர விஷயங்கள் எல்லாமே வந்து வெறும் புரிதலாக மட்டுமே இருக்கும். இந்த ஒரு ஞானியோட ஸ்பீச்சை கேட்குறது, ஒரு மகாபாரதம் இல்லை பகவத்கீதை இது மாதிரி ஒரு பெரிய புக்கை படிக்கிறது, ஆன்மீக நூல்களை படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ படிக்கும்போது ஆஹா சூப்பர், இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். பட் நமக்கு ஒரு லைஃப்லன்ற அடுத்த நம்ம பழைய லைஃப்பில் போகும்போது ஒரு சின்ன பிரச்சனையை கூட நம்மளாட்டி ஃபேஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த புரிதல் அப்படின்றது வந்து அடுத்த ஸ்டேஜான உணர்தல் அப்படின்றதுக்கு போகணும். இந்த உணர்தல் அப்படின்றது முதல்ல நான் அதை 3 இடத்த சொல்லிடுறேன். இந்த புரிதல்ன்றது எங்கே நிகழணும் அப்படின்னா மூளையில் நிகழும். இந்த உணர்தல் அப்படின்றது எங்கே நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அநாகதம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நெஞ்சு குழியில் நெஞ்சு இருக்க இடத்துல, இதயம் இருக்க இடத்துல நிகழும்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற அந்த 7 ஆதார சக்கரங்களில் அநாகத சக்கரத்தில் தான் வந்து அந்த மாற்றங்கள் நிகழும். அங்கே தான் வந்து உண்மையான புரிதலேருந்து அடுத்த ஸ்டேஜான உணர்தலுக்கு போகும். அந்த உணர்தலை தாண்டி அடுத்த 3வது ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனுபவம், பீயிங். அதாவது அதுவாகவே மாறி போகிறது. அது வேறு, அனுபவம் வேறு, நாம் வேறுன்னு இல்லாமல் மொத்தமாக வந்து நாமளே அந்த அனுபவமாக மாறி போகிறது தான் வந்து இறுதி நிலை. இந்த 3 நிலைகள், அந்த 3வது நிலை எங்கே நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொப்புளுக்கு கீழே 2 இன்ச்சு அப்படின்னு கீழேன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மர்ம புள்ளி, அந்த புள்ளியில் தான் வந்து இது பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி. நம்ம உடம்புல வந்து பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி எதுன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னிங்கன்னா அந்த புள்ளி தான் சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் வந்து இந்த அனுபவம் அப்படின்றது நிகழும். ஸோ நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலும் 90 to 95% வந்து நமக்கு வந்து இந்த மூளை அப்படின்ற புரிதல்லையே நம்ம ஸ்டாப் ஆகிடுவோம். எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு நிலையில் இருந்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் ஆனவுடனே திரும்ப பழைய வாழ்க்கையில், பழைய ஸ்ட்ரகிளில், பழைய ஒரு பிரச்சனையிலே நம்ம சிக்கிப்போம். ஒரு சின்ன பிரச்சனையை கூட நம்மளாடி இது பண்ண முடியாது. திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத ஒன்று நடக்குது, ஒரு பாஸ் திட்டுறாரு, ஒரு லேட்டாக போகிறோம், யாரோ ஒரு கோழிக்கு வந்து இது ஒரு மாதிரி பேசிடுறாங்க, இல்லை வந்து நம்ம லவ் பண்ணுற பர்சன் வந்து நம்மளை ஹர்ட் பண்ணிடுறாங்க, நம்மளை புரிஞ்சிக்காமல் போயிடுறாங்க, நம்ம மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, இல்லை நம்ம பேசும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி நமக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அது பலவிதமான சூழ்நிலைகள் நடந்திருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷராக இருந்திருக்கலாம், அவங்க ஃப்ரீயாக பேச முடியாமல் இருந்திருக்கலாம். அது வந்து நம்மளை இக்னோர் பண்ணுறதுக்காக தான் அவங்க பண்ணாங்க அப்படின்றது கிடையாதுன்றது நமக்கும் நல்லா தெரியும். ஆனால் நம்ம எப்படி யோசிப்போம் அப்படின்னா, நம்ம ஓரியன்டாக மட்டுமே யோசிப்போம். அவங்களுக்கு என்ன பிடிக்கல போல், அவங்களுக்கு என்னை விட முக்கியமானது நிறைய இருக்குது போல், அவங்க எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அவங்க என்னை வெறுக்கிறாங்க, எனக்கு மட்டும் தான் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டுமே எல்லாம் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி நம்மளை சுற்றியே வந்து நம்ம வந்து அந்த ஒரு வலை மாதிரி, சிலந்தி வலை மாதிரி நம்மளே பின்னிப்போம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சாலுமே அதை அழிக்கிறதுக்கு அது உபயோகப்படாது. இது எப்போ உபயோகப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணர்தல் அப்படின்ற புரிதல்லேருந்து உணர்தல் அப்படின்ற ஸ்டேஜுக்கு மாறும்போது தான். இந்த உணர்தல் ஸ்டேஜ் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி நடக்கும் அப்படின்னா சிம்பிள். அது வந்து நடக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு விஷயத்தையும், உங்களுக்கு சின்ன ஒரு பிரச்சனை, இப்போ வந்து ஒருத்தர் என்னை திட்டினோன்னே எனக்குள்ளே, அதாவது அந்த கோபத்தை கூட நானே அந்த கோபத்தை கூட தொடர்புபடுத்திக்காமல், இப்போ எனக்குள்ளே ஒரு கவலை இருக்குது, எனக்குள்ளே ஒரு கோபம் இருக்குது, எனக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்றத நான் பார்க்கணும், தனியாக பார்க்கணும். சரி, ஓகே. அப்புறம் அதுக்கும் இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம மூளை வந்து நமக்கு அது சுற்றி வந்து ஒரு கதையை க்ரியேட் பண்ணும். அந்த கதை எப்படி இருக்கும் பெரும்பாலும்னா, நாம் வந்து எப்போதுமே அதில் நீதிபதி மாதிரியும் நிரபராதி மாதிரியும், சுற்றி இருக்கவங்க தான் வந்து குற்றவாளி மாதிரியும் அது ஒரு கதையை க்ரியேட் பண்ணும். நீ ரொம்ப பாவம், நீ எவ்வளோ நல்லவன் தெரியுமா, நீ இவ்வளோ அவங்களுக்காக தியாகம் பண்ணுற, நீ அவங்களுக்காக பொறுமையாக போகிற, ஆனால் அவங்க உன்னை இது கூட புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, இதை கூட உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விதமான கதையும் வந்து அது சொல்லும்.
ஸோ இப்போ அதை தாண்டி நம்ம வந்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அப்சர்வராக பார்க்கணும். அதில் வந்து இது குட் இது பேடுன்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்தவும் கூடாது, இது குட்னு சொல்லிட்டு என்கரேஜும் பண்ணக்கூடாது. அதை அப்படியே நிறுத்தணும். ஸோ இப்போ என்ன நடக்குது, ஓகே இது வந்து இந்த பிரபஞ்சம் வழியாக எனக்கு நடக்கிற ஒரு நிகழ்வு, இந்த நேரத்துக்கான நிகழ்வு, அவ்வளோதான். அது என்னவாக இருந்தாலும் நான் முதல்ல ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மனநிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிஞ்ச விஷயத்த நீங்களே உங்கள் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போது தான் வந்து அது 2வது ஸ்டேஜுக்கு போகும், அந்த உணர்தல்ன்ற ஸ்டேஜுக்கு போகும். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடைவெளியை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்துட்டீங்க அப்படின்னா ஒரு டைமில் வந்து எல்லாமே வந்து ஒரு அப்சர்வர் மாதிரி, ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி, ஒரு ஸ்க்ரீனில் இது ஓடிட்டுருக்கு, படம் ஓடிட்டுருக்கு, நான் அதை பார்க்குறவன் மட்டும்தான். அந்த ஸ்க்ரீனில் வந்து என்ன நடந்தாலும் அதை நான் வெறும் அப்சர்வ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே தண்ணி ஒரு குளிர இதுவாக இருந்தால் எனக்கு வந்து குளிர போகிறதும் கிடையாது, அங்கே நெருப்பு வந்தால் என்னை வந்து சுட போகிறதும் கிடையாது. நான் ஜஸ்ட்டு பார்க்குற ஒரு அப்சர்வர் தான். அது நடந்துகிட்ருக்க ஒரு திரையில் நடந்துகிட்ருக்க ஒரு ட்ராமா, ஒரு மூவி மட்டும்தான். அது முடிஞ்சிருச்சுன்னா அங்கே எதுவுமே இருக்காது அப்படின்ற விஷயம் மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து ஏதோ ஒரு தூரத்தில் நடக்கிற ஒரு கதாபாத்திரம், ஒரு கற்பனை, ஒரு ட்ராமா மாதிரி நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த நிலைமைக்கு போயிட்டீங்க அப்படின்னா இயற்கையோட எல்லா உண்மைகளும் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து கஷ்டமே இருக்காது, உங்களுக்கு எந்த வித சோதனையுமே வராது. அப்படின்னா அப்பயும் லைஃப் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் பார்க்குற, அதை நீங்கள் டீல் பண்ணுற, அதோட புரிஞ்சிக்கிற உங்களோட கிளாரிட்டி வந்து ரொம்ப வந்து ஒரு ஹையாக இருக்கும். எந்த வித இதுவுமே வந்து உங்கள் விருப்பம் இல்லாமல், உங்கள் அனுமதி இல்லாமல் எவ்வளோ பெரிய கஷ்டமும் வந்து உங்களை பயமுறுத்தவோ இல்லை வந்து கஷ்டப்படுத்தவோ முடியாது. அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் லைஃப்பில் நம்ம அடைய வேண்டிய ஒரு ஹியூமனாக நம்ம அடைய வேண்டிய ஒரு மிக மிக சரியான இலக்கு அப்படின்றது எதுனா, முதல்ல புரிதல்லேருந்து அடுத்த உணர்தலுக்கு மாறணும், உணர்தல்லேருந்து அடுத்த அனுபவத்துக்கு போகணும். அதுதான் வந்து நம்மளோட ஒரு இலக்காக இருக்கணும். அது வந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம லைஃப்ன்றது வந்து எல்லாமே வந்து புது அர்த்தமாக மாறிடும். நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே இது வரைக்கும் நடந்ததே நடக்கும். ஆனால் ஒரு நிகழ்வையும் நீங்கள் பார்க்குறது வந்து அந்த பார்வை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ஒரு சின்ன டீ குடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சின்ன ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த இடத்துல போகும்போது ஒரு பஸ்ஸில் லேட் ஆகிறதா இருக்கட்டும், அந்த லேட் ஆகும்போது கூட அதை கூட நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சிக்னலில் நிற்பீங்க, சிக்னலே உங்களுக்கு விழாது, அந்த நேரத்தில் கூட பக்கத்தில் ஏதாவது ஒரு விஷயம், சின்ன விஷயத்த அது என்ன சொல்கிறது, ஒரு எரிச்சலோடு கடக்காமல் ஒரு சாங் கேட்டுக்கிட்டு, ஒரு எஃப்எம் கேட்டுக்கிட்டு, அந்த வார்த்தைகளையும் அந்த சுச்சுவேஷனு, அந்த கிளைமேட்டு, அதில் கிராஸ் பண்ணி போகிறவங்க இப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயமா அவங்க வந்து நீங்கள் வந்து அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க.